ஒருத்தர் சொல்றாரு, மூன்றாம் உலகப் போர் வரப்போகிறது, அதனால உலகமே அடிஞ்சு விழப்போகுது எல்லாம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஜீரோக்கு வரப்போகுது. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இல்லாத ஒன்று மூன்றாம் உலகப் போர் வரக்கூடிய சூழல் ஏதாவது இருக்காது. ஏதோ ஒன்று ரெண்டு சிராய்ப்புகள் நடக்க தவிர அமெரிக்காவும் ஈரானும் பிரச்சனை இருக்கு, இல்லை இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு பிரச்சனை இருக்க தவிர மூன்றாம் உலகப் போர் வரக்கூடிய சூழல் ஏதாவது இருக்கா? அப்படியே சூழல் வரப்போதான், அதனால ஸ்டாக் மார்க்கெட் ஜீரோக்கு வந்துருமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி மக்களை பீதி உண்டு பண்ணி நெகட்டிவா பேசி நாட்டை பத்தியும் வீட்டை பத்தியும் எக்கானமி பத்தியும் மக்கள்கிட்ட ஒரு பீதியை பத்தி உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோலாம் வந்தாலும் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, தங்கத்தோட விலை இன்னும் சில வருஷத்துக்கு மேல போகவே போகாது அப்படின்னு. எப்படி தங்கம் இன்னைய நிலைமையில தனி மனுஷனை வாங்கிடா நாடு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் நாடு எல்லாம் வாங்குது அப்படின்னா டி டாலரைசேஷன் அப்படின்னு இருக்கு. நாளைக்கு என்னன்னா இன்னைக்கு பல நாடுகளோட ரிசர்வ் ஃபாரின் கரன்சி இருக்குன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் டாலர்ல இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இந்தியா சைனா மாதிரி சில நாடுகள்லாம் டாலர்ல இனிமேல் ட்ரேட் பண்ண வேணாம், அதனால லோக்கல் கரன்சியில், அதாவது நம்ம வேற ஏதாவது அக்செப்டபிள் கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நாடுகள் என்ன பண்ணணும், டாலரை வித்து முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு டாலர் ஏதாவது பிரச்சனை போயிடுச்சுன்னா அதை ரிசர்வா வச்சுக்கிட்டே ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, அப்படியே அந்த டாலரை வித்து தங்கமா வாங்கி வச்சிருக்காங்க. தங்கம் என்னைக்கு வந்து நம்ம காப்பாற்று. அதுதான் சூழல். நாடு வாங்கிட்டு இருக்கு, தனி மனுஷனை வாங்கிட்டு இருக்காங்க, டிமாண்ட் பாட்டுக்கு ஜாஸ்தியாயிட்டு இருக்கு, சப்ளை இல்லவே இல்லை, சப்ளையே இல்லை. அப்படி விஷயத்துல எப்படி டாலர் தங்கத்தோட விலை மேல போகாம இருக்கும்? கண்டிப்பா மேல போகத்தானே செய்யும். இன்னைக்கு இறங்கி இருக்கு வேற சூழல் காரணனால. அதனால இதை வச்சுக்கிட்டு உடனே அடுத்த 5 வருஷத்துக்கோ இல்ல 10 வருஷத்துக்கோ தங்கத்தோட விலை ஏறாதுன்னு சொல்ல முடியுமா? தங்கத்தோட விலை ஏறும் கண்டிப்பா. தங்கத்தை தயவு செஞ்சு வாங்குங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன், காயின்ல வாங்காதீங்க. காயின் வாங்குங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா மிகப்பெரிய தவறு. காயின்ல வாங்காதீங்க, இடிஎஃப்ல வாங்குங்க, அதே மாதிரி இஜிஆர்ல வாங்குங்க. இது ரெண்டுத்துல தான் வாங்கணும். இது ரெண்டுத்துல வாங்கினா தான் உங்களுக்கு தங்கமா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதுல வாங்க, ஆன்லைன்ல வாங்கி வைங்க. மிகப்பெரிய லாபத்தை வருங்காலத்துல கொடுக்கும். அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட் ஜீரோ வரும் அப்படின்னு சொல்றாங்களா? நான் என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோவை பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நல்ல ஷேர்லயும் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் செய்து கொண்டே இருங்கள். அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ லாங் பீரியட்ல உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கோங்க, நெகட்டிவா யாரெல்லாம் பேசுறாங்களோ எந்தெந்த வீடியோல அந்த அத்தனை வீடியோ நான் இனிமே பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவா இருக்கிறது மட்டும் பாருங்க. ஏன்னா அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் உங்களுடைய வாழ்க்கை வளமாக்கும். அதுதான் உங்களை செதுக்கி நல்ல ஒரு மனிதனாக மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல உங்களுக்கு கொண்டு செல்லும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.